காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ள நிலையில் காலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி முதல் கிண்டி வரை உயர் அழுத்த மின்சார புதைவிட கேபிள் அமைக்கும் பணி மாதக்கணக்கில் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் முடிவடைந்த பகுதிகளிலும் சாலைகள் சீர் செய்யப்படாமல் இருக்கின்றன. இதனால் சாதாரண நேரத்தில் சர்வீஸ் சாலையில் பயணிப்பது சவாலாக இருந்த சூழலில் தற்போது பெய்த கனமழையில் குளமாக மாறியுள்ள சாலையில் வாகனங்கள் நீந்தி வருவது போல் காட்சியளிக்கிறது. செந்நீர்குப்பம் பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையில் சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் சாலையில் தத்தளித்து செல்கின்றன. தண்ணி இவ்வளவு தூரம் நிக்குது, மழை பெய்யுன்னு தெரியுது. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனால் செய்ய மாட்டாங்க. மக்கள் வரவங்க சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, சொல்லி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று பெருசு. இப்போ ஆட்டோ போகாது, வேணா ஆட்டோ வேணா உள்ள போய் விட்டு ஆட்டோ பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏற போகுது. ஆட்டோ ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். அண்ணா சாலை, கிண்டி, சைதாப்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஜிஎஸ்டி சாலை, கிழக்கு தாம்பரத்தை இணைக்கும் ரயில்வே சுரங்கப்பாதையில் கனமழையின் காரணமாக மழை நீர் தேங்கி நின்றது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மின் மோட்டார் மூலம் மழை நீர் அரை மணி நேரத்தில் அகற்றப்பட்டது. புறநகர் பகுதியான துரைப்பாக்கம் பிரதான சாலையில் மழை நீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் இடையூறை எதிர்கொண்டனர். கனமழை காரணமாக சென்னை ஓஎம்ஆர் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். பெருங்குடி, துரைப்பாக்கம் உள்ளிட்ட சாலைகளில் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.